உள்ளது வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம், மிளகு, தேங்காய், உப்பு இதை மட்டும் போட்டு நான் அரைச்சி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் கறியை அள்ளி போட்டுக்கிறேன். நல்லா இளம் ஆட்டுக்கறிங்க, சூப்பராக இருக்கு பாருங்கள். இங்கே மதுரையிலலாம் நாங்கள் சிந்தாமணியில் தான் போய் வாங்குவோம். அங்கே தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கறினாலே சிந்தாமணி கறினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்குங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அறுத்து அப்படியே நல்லா தருவாங்க. அப்புறம் இந்த பேஸ்ட்டை நம்ம கொட்டிக்கலாம். ஃபுல்லாக கொட்டிட்டு கலந்துட்டு உங்கள்கிட்ட பாருங்கள். இந்த சமயம் நல்லா கறியை மசாலா போட்டு பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் உப்பு பார்த்தேன், கொஞ்சமாக பார்த்தது உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்குது. ஆனால் நான் நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக தனி மிளகா அப்படி போட்டுக்கிறேன். என்னோட தனி மிளகா அப்படி சொல்லலையே, திடீர்னு